கேக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படித்தானே? ம். ஆமா ஆமா ஜி. ஸ்டார்ட் பண்ணி பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذا مكربة பிழை பிழை. பாத்தீங்களா பாத்தீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா வரணுமே சரியா. ذا مكربة ذا مكربة மகுரபத்தின். ذا مكربة ம் ரெண்டாவது. أو مسكينا எப்படி அவு கொண்டு வரும்? أو வரல அதே. أ أ அ, أ ம் أو مسكينا ம் முதலாவது. ذا مكربة மக்கு ரெண்டா பிழையே. مق மகு مق மகு. مقو ஆ ذا مقربத்தின். ذا مقربة இப்போ சரியா. ذا مقربة ம் م، أو مسكينا மூணாவது. وليال வலையாலின் பிழை. عشر وليال عشر அஷ்ரின். عشر عشر அஷ்ரின். آه. وليال திருப்பி யாழின் عشر வரக்கூடாது. வலையாலின் பிழை. وليال عشر அஷ்ரின். அஷ்ரின். وليال عشر அஷ்ரின். عشر وليال عشر عشر அஷ்ரின். சவுண்ட் வரக்கூடாது, ஆளுக்கு வரணும். வலையாலின் عشر அஷ்ரின். அஷ்ரின். وليال عشر ம் நாலாவது. آه. صوت عذاب வரப்படாது. சவுண்ட் வரப்படாது, ஆயின் வரணுமே. என்ன திருப்பி آه. آه. வரணுமே, آه. வளைஞ்சு வரணுமே. ஆ صوت عذاب சவுத்தேண்டா பிள்ளை. வானத்தை நோக்கி வரணும். சவுத்தோ அதாபின். صوت صوت عذاب திருப்பி போதுங்க. صوت عذاب சவுத்தோ அதாபின். صوت عذاب சவுண்ட் வரல. عذاب صوت عذاب ம் ரெண்டாவது பாப்போம். أو مسكينا முதலாவது. ذا مقربة ம் ذا مقربة சரியா சரியா. ذا مقربة மூணாவது. وليال عشر திருப்பி போதுங்க. وليال عشر
ம். ரெண்டாவது أو مسكينا. நாலாவது யாருக்கு என்ன சாப்பிடுறீங்க? நாலாவது صوت عذاب. நீ صوت سوط صوت عذاب. عذاب. صوت عذاب. ஓகே. ஃபர்ஹான், இன்னைக்கு நீங்க இந்த அடுத்த பகுதிக்குள்ள போக போறீங்க. இது நான் சொல்லுவோம் இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்லுவோம். அதாவது மத்திர கேன்சர். இதுவரைக்கும் நீங்க படிச்சதெல்லாம் தன்மீண்ட கேன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்ற பகுதி படிச்சீங்க. அதுக்கு பின்னால் அதோட என்ன சேர்ந்து ஜெட் ஆகிச்சுது, தன்மீன் செட் இருந்துச்சு. தன்மீன் தான் என்ன? ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் كسرتين ضمتين. லம்மத்தைன். இப்படியான சப்ஜெக்ட் ஒன்றுக்கு நாங்க வந்தோம். இன்றைக்கு இந்த பாடம் இன்னும் ம் எனக்கு கிளியர் திருப்தி இல்லை. பட் நான் புதிய பாடத்துக்குள்ள போறோம். இந்த பாடத்தை நான் அடுத்த கிளாஸ் திருப்பி கேட்பேன். ஏன்னா நீ நிறைய நிறைய பேல வந்துக்குது, ஆங்கில சரியா வரல, மக்குரபத்தினுக்கு மிக்குரபத்தின் ஓதுறீங்க, இதுல வந்து தானே இருக்குது. சரியா? ஓகே. லாஸ்ட் ஒன்ல சவுத்தாட ஆ கீழ்த்தாட வந்த உச்சரிப்பு போதாது. மூன்றாவது வல யாழின் என்று யா வானத்தை நோக்கி போகுது, அது பிழை. அஷ் ரீன் பெரிய ஷீன் என்ற சவுண்ட் வருது இல்ல. இப்படி பிழை அழிக்குது. இப்ப நாங்க அன்றைய புதிய பாடத்துக்குள்ள போறோம். இருந்தாலும் பழைய பாடம் ம் பெண்டிங்ல இருக்குது. இந்த பழைய பாடம் அடுத்த பாடத்துல சரி ஓகே. ஃபுல்லா எங்களுக்கு கிளியர் ஆகும். அப்பதான் எங்களுக்கு அதுல திருப்தியோட அடுத்த ஸ்டெப் ஃபுல்லா வித்ட்ரா பண்ணலாம். ஆனா இப்ப இதுல இது நாங்க எரியஸா வச்சுக்கொண்டு பெண்டிங்ல வச்சுக்கொண்டு தான் நாங்க என்ன செய்யறோம், புதிய சப்ஜெக்டுக்குள்ள வாரம் மத்திட கேன்சர். சரியா? ஓகே சார். கேன்சர் மத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான மத்துகள் இருக்குது. ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. இப்ப உங்களுக்கு நிறைய அடையாளங்கள் தெரிஞ்சிக்குது. ஃபர்ஹான், குழம்பு ம் கொள்ளப்படாது. ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்று ஆ தெரியும். ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் என்று தெரியும். இப்ப புதிதாக ஒன்று சரி இடையில ஒன்று சுக்கூன் என்று வந்துச்சு. இது இன்னைக்கு புதிதாக ஒன்று சேருதுன்னா ஃபத்ஹு ம் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. இப்ப இதுல அடையாளங்களை டிசைனஸ் கவனம் பார்த்துக்கிறோம். இந்த அடையாளங்களை டிசைன் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி வந்தா ஃபத்ஹ் மத்து, என்ன ஓகே. மாதிரி வந்தா ஃபத்ஹத்தைன், எப்படி வந்தா ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன்னுக்கும் ஃபத்ஹ் மத்துக்கும் சின்ன ஒரு டிஃபரெண்ட் தான் நிக்கிறேன். ஃபத்ஹ தைன் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், டபுள் டபுளா வரும். ஏன்னா தைன் என்று சொல்லு தன்மீனுடைய சப்ஜெக்ட் ம் டபுள் டபுளா வரும் என்று தெரியும். ஆனா ஃபத்ஹ் மத்துக்கும் ஃபத்ஹ தைனுக்கும் என்ன வித்தியாசம்? சாரி, ஃபத்ஹ துன்னுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபத்ஹ ஒ- துன்னுக்கும் ஃபத்ஹு மத்துக்கும் என்ன ஒன் வித்தியாசம், வேறுபாடு? அலீஃப் வந்து அலிஃபா அடையாளத்தில் உள்ள டிஃபரெண்ட் என்ன? ஆ, அதான் அலீஃப் மாதிரி பத்தக்கு மத்துக்குன்னா அலீஃப் மாதிரி வரும். அலிஃப் மாரியா? இது அலிஃபா இல்லையே இது. சரி, அலிஃபா விடுங்களே. மேல கஸ்ரத்துக்கும் அலிஃபா, கஸ்ரத்துன்னுக்கும் கஸ்ரமத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆ ஹலோ. பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. கஸ்ரத்துன் கஸ்ரு மத்து. கஸ்ரத்துன் தெரியுமா அவளுக்கு? தெரியும் ஜி. தெரியும். அப்ப கஸ்ரத்துனுக்கும் கஸ்ரு மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிக்கிறோம். கஸ்ரு மத்து எப்படி வரும்? ம் கஸ்ரு மத்து வெர்டிகலா வரும் ஜி. அது வந்து ஹரிசாண்டலா. இது மத்து வந்து ம் கஸ்ரு மத்திட அடையாளத்துக்கும் கஸ்ரத்துண்ட அடையாளத்துக்கும் இடையில இருக்கிற டிஃபரண்ட் என்ன? இது வந்து ஒண்ணு மாதிரி மத்துல வந்து ஒண்ணு மாதிரி இருக்கும். அது வந்து டேஷ் மாதிரி இருக்கும். எது டேஷ் மாறிக்கும்? கசரத்தன். கஸ்ரத்தைன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாம் குழம்பு மிக்ஸ் ஆகிடுது. கசரத்தன்.
கஸ்ரத்துன். பாத்தீங்களா, குழப்பி கொள்ளப்படாது. கசரத்துனா கசரத்தைனா. கஸ்ரத்துன். ஆஹ் பாருங்க, நான் இந்த வித்தியாசம் மட்டும் தான் சொல்லி தருவேன் பாருங்க. கஸ்ர ஃபதஹ் ம். துன்னுக்கும் ஃபதஹ் மத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னடா, ஃபதஹத்துன் லைட்டா சரிஞ்சு வரும். ம். ஃபதஹ் மத் என்ன செய்யும், ஸ்ட்ரைட்டா வரும், ஸ்ட்ரைட்டா வரும், நேரா வரும். ம். இப்படி நேரா தான் வரும், சரிஞ்சு வராது. ஆனா ஃபதஹ் தைன் என்ன ம். செய்யும், என்ன செய்யும், ஃபதஹ் தைன் சரிஞ்சிரும். சரிஞ்சு டபுள் வரும். டபுள். அதே மாதிரி கஸ்ரத்துன் எப்படி வரும், கீழுக்கு சரிஞ்சு வரும். கஸ்ரத்தைன் எப்படி வரும், கீழுக்கு சரிஞ்சு பட் டபுளா வரும். கஸ்ர ம். மத்து வந்து எப்படி வந்துக்குது, ஸ்ட்ரைட்டா வந்துக்குது, ஆனா கீழே வரும். தலைவர் இரவு. மிஸ்டர் ஃபர்ஹான், அடுத்த கிளாஸ்ல எனக்கு மூணுக்கு டிஃபரெண்டான கேள்வி கேட்பேனா, இதான் உங்களோட அடுத்த முக்கியமான கேள்வி. பதஹத்துன் பதஹத்தைன் ஓகே. பதஹ் மத் மூணுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன, கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன் கஸ்ர மத் மூணுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன. எனக்கு இப்ப நான் விளங்கப்படுத்துற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆயிட்டு வரணும். அதான் விளங்கப்படுத்துறேன். ஓகே. லம்மத்துனை ஓகே. பொறுத்த வரைக்கும் லம்மத்துன், இதான் லம்மத்துன். அதுல டபுள் ஒன்று ம். வரும், டபுள் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கும், டபுளா தான் வாரது. அது என்னது, லம்ம தைனா ஆயிக்கும். ஆனா ம். லம்மத்து எப்படி வருது, ம். லம்மத்தினுடைய தலைவு. அல்ட்ராவாக தலைகீழ் வடிவமாகத்தான் லம்மு மத்து வரும். தான் அடையாளங்களுக்கு இடையிலான ம். வேறுபாடு. ஓகே. சரியா, இதுல இன்னொரு விஷயம் சொல்லி தரோம். இப்ப ஒரு இந்த ஃபதஹ் மத்து லம்மு மத்திக்கு தானே, இந்த ஃபதஹ் மத்து லம்மு மத்து ஆம். அடையாளம்னா என்ன என்று சொன்னா பாத்துக்கோங்க. மத்து என்று சொன்னா என்ன விளக்கம் என்று கேட்டா, மத்து என்றால் இங்க பேரொண்டு சேருதே, எல்லாத்துலயும் மத்து மத்து மத்துன்னு. ஆம். அந்த மத்து என்றால் மீனிங் என்னன்னு சொன்னால், மத்து என்றால் நீட்டுதல். என்ன கருத்து, நீட்டுதல். நீட்டுதல். சரி, மத்தினுடைய அடையாளங்கள் என்னன்னா, மத்தினுடைய அடையாளங்களை நான் பார்க்க போறோம் பாருங்க. நீட்டி வரணும். மத்திய அடையாளம் என்ன செய்யணும், ம். நீட்டணும். நீட்டி வரணும். நீட்டி தான் வரும். ஒரு செகண்ட் தான் நாங்க நீட்டணும். அளவு அளவு அதான் செகண்ட். நீங்க 1 செகண்ட் ம். நீட்டி வரதான் மத்திய அளவு ஆயிக்கும். நீங்க கைவிரல் எடுத்துட்டீங்கடா, உங்களோட கைவிரல் உண்ட மூடிட்டு திறக்கிற நேரம் வரைக்கும் நீட்டுறது. சரியா, சரி. இப்ப பாருங்க, ஏன் நாங்க ம். நீட்டுறோம் அப்படின்னா, 2 ஃபத்ஹத்துன் சேர்ந்ததுதான் ஒரு மத்து, ஒரு ம். ஃபத்ஹ் மத்து. விளங்கிச்சா, 2 ஆ. ஃபத்ஹத்துன்களை சேர்த்து நாங்க ஒரே அடியாக ஒரு எழுத்தில் எழுதினோம் என்றால் அதுக்கு மேல என்ன செய்வோம், ஃபத்ஹ் மத்த போட்டுக் கொள்வோம். இப்ப இதுல உச்சரிச்சா எப்படி, ம ம அப்படித்தானே. ம். இது ரெண்டையும் கூட்டினா எப்படி வரணும் சமன்பாடு, மே. ம. ஜஸ்ட் 1 செகண்ட் நாங்க நீட்டுவோம். ம். சரியா, நிறைய விஷயம் படிச்சுட்டேன். வேற இது போகல, நிறைய விஷயம் நான் கேள்வி கேட்பேன். நிறைய கேள்வி உண்டு. ம். மூன்றுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன, பெரிய கேள்வி, மூணையும் விளங்கப்படுத்தணும். அடுத்த கேள்வி, மத்துனா ஓகே. என்ன, மத்திய அடையாளங்கள் எப்படி விளங்கப்படுத்துறது, அது என்ன விளக்கம், நீட்டுறதுங்கிறது நான் என்ன, ம். எவ்வளவுக்கு நீட்டணும், என்ன மாதிரி நீட்டணும், ஏன் நாங்க பதஹ் மத்து லம்மு மத்து கஸ்ரு மத்து ஷோர்ட்டா எழுதுறோம், அதோட பிரீஃப் என்ன, இப்படி பல கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கப்படும். அதுக்குரிய ரெடியாக நீங்க கிளாஸுக்கு வந்தால் சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீட்டுல அதோட பழைய பாடத்தை ஓகே. கேட்டு வரணுமா. ஓகே. ஜஸா